ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவர் இருக்குது அண்ட் வந்து அப்வொர்க் இருக்குது, அதே மாதிரி வந்து டொக்டெயில் இருக்குது, பீப்புள் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபைவரை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் முதலாவது விஷயம் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஐடி வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரெண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆகிடும். ஸோ இப்படியான பிளாட்ஃபார்ம் தான் நாங்களும் சாய்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் அதில் என்ன பிடிச்ச விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதில் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் நம்ம படிப்பிக்கிறது இ-காமர்ஸில் வந்து ஈபே வந்து படிப்பிக்கிறோம். இப்போ ஈபே அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ஃபெமிலியரான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. நம்ம நிறைய வாட்டி நாமளே யூஸ் பண்ணியிருப்போம். இது என்ன விஷயம்னு சொன்னால் குளோபல் வைஸாக வந்து நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணுது. செல்லரையும் சரி பையரையும் சரி கனெக்ட் பண்ணுது. இப்போ அமேசான் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. யூடியூபர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லா கெட்ஜெட்ஸையும் வந்து அமேசானில் வாங்குறத பார்க்கலாம். அமேசான் உண்மையிலேயே கான்செப்ட் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் இந்தியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவதன் மூலமாக வந்து ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டியான கான்செப்ட். ஏன் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அவங்களோட உண்மையானது வந்து அமேசானோட சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் இதுல விற்கிறதும் இந்தியன் வாங்குறதும் இந்தியன், ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறதன் மூலமா வந்து அவங்க ஏன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள நீங்க அமேசான்ல செல் பண்ணுவது மூலமா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுவும் இ-காமர்ஸ் தான். ஆனா வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களால 5% இல்லாட்டி 2% அந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா லோக்கல் ப்ராடக்ட் இல்லையா, அவங்க இந்தியாவுக்குள்ளனா எப்படியுமே கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஆனா இதே இது நீங்க வேர்ல்டு வைடா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபாரினர்ஸுக்கு வந்து $1 அப்படின்னு சொல்றது இந்தியனால் ஐஎன்ஆரோட பெருமதியில், இந்திய கரன்சியோட பெருமதியில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு $80 இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அவங்க வந்து ஒரு $10 அப்படின்னு சொல்றது ரொம்ப சீப்பா முடியும் அவங்களுக்கு. அப்படி பார்த்தா இங்க வந்து $800 வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எஃபோர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமா வைக்கலாம். இது எப்படி பண்றது, என்னென்ன ஸ்டெப்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோர்ஸாவே வந்து ரெடி பண்ணிருக்கோம். டாலர் வந்து $80 கிட்ட போகுது. சோ இதுல வந்து ப்ராஃபிட் மார்ஜின் சம்பாதிக்கணும், அட் தி சேம் டைம் நமக்கு வந்து நம்மளோட பேஷனையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்போ இந்த இ-காமர்ஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் உங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் லைக் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க டீச்சிங் மெத்தடுக்கு வந்துரும். ஸோ டீச்சிங் மெத்தட்ல வந்து நாங்க 4 டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்பா உடைச்சிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ்னா யாரு அப்படின்னு சொன்னா கோர்ஸை வந்து கன்சியூம் பண்றதுக்கு முதல்ல இவங்க வந்து டவுட் கேட்பாங்கல்ல, அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா கோர்ஸுக்கு வாரத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க கிளியர் பண்ணி இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க மாத்துறது வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு மாத்துவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா லைஃப் டைமுக்கு, அதாவது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அந்த கோர்ஸ் முடியும் காட்டிலாம் அப்படிலாம் கிடையாது, லைஃப் டைமுக்கு வந்து அவங்க அந்த சப்போர்ட் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், ரியாலிட்டியா நீங்க ஃபேஸ் பண்ற இல்ல ப்ராக்டிகலா நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து அவங்க உங்களுக்கு 24/7 வந்து உங்களுக்கு தீர்வுகளை வந்து வழங்குவாங்க. ஸோ இது 3வது டிபார்ட்மெண்ட் லெக்சர் டிபார்ட்மெண்ட். லெக்சர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா எல்லாமே ஃப்ரெண்ட்லி டீச்சிங் மெத்தட் தான். ஈவன் வந்து கிளாஸ் ரூம்லயும் வந்து மெம்ஸ் எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஏன்னு சொன்னா அந்த இது வந்து அந்த லென்த் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ இடையில ஒரு 30 ஸ்லைடுக்கு ஒருக்கா வந்து ஒரு மெம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபன்னான எஃபெக்ட்லயே வந்து மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு Q&A டைம் ஒன்று கொடுப்போம். அந்த Q&A டைம்ல வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து டவுட் கேட்கலாம். அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகினதுக்கு அப்புறம் தான் வந்து லெக்சர் வந்து வெளியில போவாரு. ஸோ கிட்டத்தட்ட கிளாஸ் டைம் இந்தியா டைம்ல பாத்தீங்கன்னா 8:30 8:15 மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஏன் அந்த டைம் செலக்ட் பண்ணி கேட்டா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா மணி ஏன் பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு டீனேஜரா இருக்கட்டும் இல்ல வந்து ஒர்க் பண்றவங்களா யாராக்கு வேணாலுமே அது தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் வந்து எல்லாருமே ஃப்ரீயான ஒரு டைமா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த டைமை சூஸ் பண்ணி ஒரு 10 முடிச்சிருவோம்.